1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் அதை குறித்து வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், கற்பனைகளை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஆமென், ஹல்லேலூயா. பாவம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். When there is command, when there is rule, when there is law, ஒரு சட்டம் இருக்கும் என்று சொன்னால் அந்த சட்டத்துக்கு மீறி நாம் செயல்படும் பொழுது அது தவறாக, குற்றமாக கருதப்படுகிறது, இல்லைங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு குற்றவாளி என்று எதனாலே தீர்ப்பு வழங்குகிறார்கள்? நம்ம எப்படி குற்றவாளிகளாய் தீர்க்கிறார்கள்? ஒரு மனிதன் எப்பொழுது குற்றம் உள்ளவனாக, குற்றவாளியாய் தீர்ப்பு அளிக்கப்படுகிறான்? ஆமென், ஹல்லேலூயா. எதை செய்யக்கூடாது என்று அரசாங்கம் சொல்லுகிறதோ அது ஒரு மனுஷன் செய்யும் பொழுது அது குற்றம். அந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி அல்லது அந்த நியாய பிரமாணத்தின்படி. சட்ட புத்தகமும் நியாய பிரமாணங்களும் ஒன்றுதான். பழைய ஏற்பாட்டிலே தேவனால் கொடுக்கப்பட்டது, தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்தது நியாய பிரமாண புஸ்தகம். இவைகளை செய்வாயாக, இவைகளை செய்யாதிருப்பாயாக. ஆமென், ஹல்லேலூயா. செய்ய வேண்டும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்று சொல்லிக்கூடிய அநேக காரியங்களை தேவன் பழைய ஏற்பாட்டிலே தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். when they trespass, அவர்கள் மீறும் பொழுது அவர்கள் குற்றவாளிகளாய் கருதப்பட்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய இந்தியர்களுக்கும் அநேக சட்டங்கள் உண்டு, மற்ற நாடுகளுக்கும் சட்டங்கள் உண்டு. நாட்டுக்கும் சட்டங்கள் வேறுபட்டிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய நாட்டில் சாலை விதிகளின்படி வலது பக்கம் சாலையில் வண்டி ஓட்டினா குற்றம். நம்முடைய வண்டி எப்படி போகணும்? இடதுபுறமாய் போவீங்க. இல்லை, நான் எப்போவுமே ராங் ரூட்டில் போவேன். நீ ராங் ரூட்டில் போகிறதுனால தான் அது மீறுவதாகிறது. ஒரு குற்றவாளியாய் நாம் கருதப்படுகிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி தான் மனிதர்கள் வேதத்தின்படி குற்றவாளிகள் ஆனார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறது, இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறது. அங்கே நோ லெஃப்ட்னு சொன்னால் அந்த லெஃப்டில் போகிறது, ஒன்வே சொன்னால் ஒன்வேக்குள்ளே பூந்து ஓடுறது. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் சாலை விதிகளை அங்கே பலகைகளில் எழுதி வச்சிருப்பாங்க. நோ லெஃப்ட்டு, நோ யூ டர்ன், நோ ரைட்டு, நோ ஃப்ரீஸ், இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது எதுக்கு? ஆமென், ஹல்லேலூயா. அதெல்லாம் சாலை விதிகள். நம்ம கடைபிடிக்க வேண்டிய, ஓட்டுநர்கள் கடைபிடிக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டியவர்களுடைய விதிகள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ when you trespass, நீ மீறி போகும் பொழுது நீ ஒரு குற்றவாளியாக தண்டிக்கப்படுகிறாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த குற்றமும் செய்யலையே, அவர் எந்த பாவமும் செய்யவில்லையே, இல்லைங்களா? ஆனால் வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஏசாயாவின் புஸ்தகத்தில் 53 4வது வசனம் 12வது வசனமும் இப்படி சொல்லியிருக்காது. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அடுத்த 12வது வசனம், மரணத்தில் ஊற்றி ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அநேகருடைய, எல்லாருடைய பாவத்தை தாம் சுமந்தார் என்று பார்க்கிறோம். 4வது வசனத்தில் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமென், ஹல்லேலூயா. இது நிமித்தமாக தான் அவர் குற்றவாளியானார். குற்றம் செய்யாவிட்டாலும் கூட நமக்கு ஜாமீன் வழங்க அவர் அந்த குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் குற்றவாளியாய் மாற்றப்படுகிறார். அந்த தண்டனை, நமக்கு வர வேண்டிய தண்டனை, நமக்கு வர வேண்டிய சிக்ஷை அவர் தம்மேல் ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு நாம் எந்த பாவமும் செய்யலை. முதல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம் அவ்வளவு பெரிய தண்டனைக்குரியவர்களா என்று சொன்னாலும் இல்லை. ஆனால்
தேவனால் படைக்கப்பட்ட முதல் ஆதாம் ஏவாளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளையை அவர்கள் மீறிவிட்டார்கள். என்ன செய்கிறாங்க? மீறிட்டார்கள். அதாவது வாசிக்கிற ஆதியாகமம் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன? 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் சாகக்கூடாதபடிக்கு. பாவத்தின் மரணம் சம்பளம். ஆமென், ஹல்லேலூயா. பாவம் என்றால் மீறுவது பாவம். அப்போ ஒருவன் மீறுவானேயானால் அவன் செத்தான். அவனுக்கு மரணம் நிச்சயம். அவனுக்கு வருகிற ஆக்கினை மரணம் மாத்திரமே. அவன் சாகவே சாக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஸ்திரீ தனிமையாக இருந்த வேளையில் சர்ப்பமானது அந்த மகளை வஞ்சிக்கும்படியாக, சாத்தானாகிய சர்ப்பம், ஆதி சர்ப்பம் வஞ்சிக்கும்படியாக தனிமையில் இருந்த அருமையான அந்த சிறுநிலத்தில் வருகிறதை பார்க்கிறோம். வந்து அழகாக பேச்சு கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன பண்ணுறான்? சர்ப்பம் என்ன செய்து? பேச்சு கொடுக்குது. வேதம் சொல்லுகிறபடி அந்த ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் சர்ப்பத்தினால. எவ்வளோ அழகாக கேட்குறா பாருங்க. அந்த சாத்தான் எப்படி கேட்குது? தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களிலும் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லினது உண்டோ என்று சொல்லி கேட்குது. ஏதோ சொன்னாரா? ஏன்னா அப்படின்னா இதுக்கு தெரிஞ்சிருக்கு விஷயம். இந்த சாத்தானுடைய வேலை நீங்கள் பேசுறது கேட்கும், ஆண்டவர் பேசுறதும் கேட்கும். அழகாக ஆண்டவர் சொல்லும் பொழுது கேட்டு, ஆண்டவர் இல்லாத சமயம், அதாவது அவர்களோடு கூட இல்லாத சமயம் பார்த்து, ரெண்டாவது இந்த ஏவாள் தனித்திருந்த நேரம் பார்த்து பலவீனமான அந்த சிறுநிலத்தில் வந்து ஆண்டவர் இப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறார் உங்களிடத்துல. பாருங்க, கரெக்டாக லைன் கரெக்டாக வருது. சொன்ன வார்த்தைகள் அப்படியே வருது. ஒப்புவிச்ச மாதிரி சொல்லும் பொழுது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்பொழுது அந்த சர்ப்பம் ஏமாற்றி விட்டு போன பிற்பாடு, அப்பொழுது ஸ்திரீயானவள் 6வது வசனம், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க. ஆமென், ஹல்லேலூயா. இச்சிக்கப்படத்தக்க, விரும்பத்தக்க. ஆமென், ஹல்லேலூயா. விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஆமென், ஹல்லேலூயா. This is the origin of the sin. பாவத்தின் துவக்கம் இங்கே தான் ஆரம்பிக்குது. பூமியில் பாவம் என்கின்ற அந்த மீறுதல் இங்கே தான் ஆரம்பிக்குது. இதுதான் பாவத்தின் துவக்கம். அங்கிருந்து ஆரம்பிச்சது தான் இந்த சிலுவையின் மரண பரியந்தம். ஆமென், மக்களை வாட்டி வதைத்து வேதனைப்படுத்தி கொண்டு வருகிறது. பாருங்க, இது நிமித்தமாக ஆண்டவர் வழக்கம் போல சாயங்கால நேரங்களில் வராரு. அது வரைக்கும் தேவ மகிமையை பார்த்து கொண்டிருந்த அவர்கள் நிர்வாணத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவர்களுக்குள்ள என்ன வந்துச்சு? வெட்கம் உண்டாயிற்று. ஒளிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். எத்தனையோ முறை ஆண்டவர் வந்து ஆதாமே ஏவாளே என்று அழைக்கும் பொழுதெல்லாம் ஓடி ஓடி வந்து கட்டி பிடிச்சி தாடியெல்லாம் பிடிச்சி தடவி அவரோட பேசி குஞ்சு குழாவி மேலே எகிரி உட்காந்துக்கிறவர்களாக இருந்தவங்க இப்போ ஹலோ என்ன உடனே யார் ஒன்றையா ஒன்று தான் கூப்பிட்டுருப்பாரு. இந்த போல் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆமாவா இல்லையா பிரதர் அப்படின்னு சொன்னால் ஒன்றை தான் கூப்பிட்றாரு, இல்லை ஒன்றை தான் கூப்பிட்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. எஸ்கேபிசம், ஒளிந்து கொள்ளுகிற எல்லாமே அங்கே ஆரம்பிச்சது தான் இந்த கெட்ட குணாதிசயங்கள் எல்லாம் கூட. எனக்கு அன்பானதோட பிள்ளைகளை, இது நிமித்தமாக என்ன நடக்கிறது? அவர்கள் இருவரும் குற்றவாளிகளாய் மாறிவிட்டார்கள். அப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி இவர்கள் மீறுதல் நிமித்தமாக, ஆமென், ஹல்லேலூயா, பாவத்தை செய்தது நிமித்தமாக, அதாவது பிரமாணத்தை மீறினது நிமித்தமாக இவர்கள் குற்றவாளிகளாக மாறுகிறதை பார்க்க அன்று குற்றம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி பாவம் செய்கிற எவனும் சாவான். ஆனால் சாகலையே. அப்படி என்றால்
தேவன் சொன்ன ஆவிக்குரிய அர்த்தம், அவன் ஆத்துமாவிலே செத்து போயிடுவான், அவன் ஆத்துமாவிலே மரித்து போயிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. பூமியில பிறந்த எல்லோருக்கும் சாவு இருக்கு. ஆனால் ஆத்மா செத்து போச்சுன்னா அதுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையின் வரமோ நித்திய ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாகாதபடிக்கு பிழைக்க வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தபடினால அந்த திட்டத்திற்கு விரோதமாக மனிதனை தூண்டி ஏவி இந்த பொல்லாத தள்ளப்பட்ட சர்வமாகிய சாத்தான் என்ன செஞ்சிருக்கு? வஞ்சித்து ஏமாற்றி தேவனுக்கும் நமக்கும் பிரிவை உண்டு பண்ணி, பகையை உண்டு பண்ணி, அவர் முகத்தை பார்க்க முடியாமல், அவர் நம்மோட பேச முடியாமல் ஒரு விதமான குழப்பங்களை உண்டாக்கிட்டான் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அன்றிலிருந்து நாம் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு தூரமானோம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த தகுதியை இழந்து போயிட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி, எந்த தைரியத்தில், எந்த முகத்தை வச்சு அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. என் சொல்லை கேளாம, நான் சொன்னதை செய்யாம, மறுபடியும் எந்த மூர்த்தி வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து அப்பா, என்னிடத்துல வந்து அப்பா அம்மான்னு கூப்பிட முடியும் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. இது போல ஒருவருக்கொருவர் தூரமானது நிமித்தமாக ஆமென் தேவன் மிகவும் வருத்தப்பட்டு அதோடு கூட விட்டு விடாமல், என்னதான் பாவம் செஞ்சாலும், கீழ்ப்படியாமல் போனாலும், எந்த பெற்றோர்களும் தன் பிள்ளைகளை என்ன செய்ய மாட்டாங்க? வெறுக்க மாட்டாங்க. ஒருவேளை மாம்சத்தில் வெறுக்கிறதை போல அவர்கள் நடித்தாலும் கூட, இருந்தாலும் கூட உள்ளத்தில் அந்த அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஒருவனும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. தேவன் தம்முடைய படைப்பில் அவர் படைத்த பிள்ளைகளானபடினால, அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியில் அவர் ஊதினபடினால, நாம் அவருடைய இரத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினால, ஆமென், நம்மை கெட்டு போக அவர் ஒருபோதும் விரும்பாமல் மீண்டும் சேர்த்து கொள்ளுகிற கிரியைகளிலே, காரியங்களிலே தொடர்ந்து செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். அதுதான் கட்டளை. சரி, இனியாவது நீங்கள் என்ன செய்யணும்? திரிந்து வாழணும். என்ன செய்கிறாரு? திரிந்து வாழணும் என்று நம்முடைய பக்தர்கள் மூலமாக, மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இதுவரைக்கும் நடந்த பாவங்களுக்கு, செய்த பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு நீங்கள் பலிகளை செலுத்துங்கள் என்று சொல்லி அநேக விதமான பலிகளை தேவனாகிய கர்த்தர் அவருடைய லேவியர்கள் ஆகத்தில் பார்க்கிறோம். அதை செய்யும்படியாக சொல்றார். இந்த குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, பலவிதமான பலிகளை சொல்லி அந்த பலிகளுக்கு எல்லாம் நீங்கள் செலுத்தினீங்கன்னா அந்தந்த பாவம் மன்னிக்கப்படும், அந்தந்த குற்றம் மன்னிக்கப்படும், அந்தந்த தீட்டு நீங்கப்படும் என்று சொல்லி அநேக பலிகளை வைத்து பலிகள் மூலமாய் தேவன் அவர்களோடு கூட இடைப்படுகிறவராயிருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த பலிகளாலே மக்களுடைய புத்தி மாறல. அவர்கள் இன்னும் திருந்தாதவர்களாகவே இருந்தார்கள். நியாயப்பிரமாணம் கொடுத்ததுனால இன்னும் அதிகமாய் தேவனுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் நன்மை எது தீமை என்னது என்று அந்த கனி சொன்னது போல நியாயப்பிரமாணமும் அதுதான் சொல்லி கொடுத்துருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயான்னு சொன்னார். களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, மற்றவருடைய பொருளை அபகரிக்காதிருப்பாயாக என்றெல்லாம் கற்பனைகள் மேல் கற்பனைகள், கற்பனைகள் மேல் கற்பனைகளை கொடுத்தார். எதுக்குன்னா நம்ம ஜனங்க அதை செய்யக்கூடாது என்பதற்காக. இது செஞ்ச என்ன தவறு என்று பிசாசானவன் அவனுக்குள்ள மக்களுக்குள்ளே தொடர்ந்து அதே ஆதியிலே ஏமாற்றிய சர்ப்பம் தொடர்ந்து மக்களை எஞ்சித்து வஞ்சித்து வஞ்சித்து இந்த மக்களை தேவனுக்கு விரோதமாக எழுப்பிக்கொண்டே இருக்கிறதை நம்மாலே பார்க்க முடியும். எதை செய்யக்கூடாது என்று சொல்வாரோ ஆண்டவர் அதையே செய்யும்படியாக ஜனங்கள் ஏவப்பட்டு செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இது நிமித்தமாக ஜனங்களுக்குள்ள சாபங்கள் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? சாபத்திற்கு ஆளாயிட்டாங்க ஜனங்க. சொல்லி சொல்லி பார்ப்போம். சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்? சொல்லி சொல்லி பார்ப்போம். சொல்லுறதுக்கு செவி கொடுக்கல, கீழ்ப்படியிலன்னு என்ன செய்வோம்? உடனே தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு முறை சொல்லுவோம், 2 முறை சொல்லுவோம், 3 முறை சொல்லுவோம். பொறுமை இருந்துச்சுன்னா பல முறை சொல்லுவோம். பொறுமை இல்லைன்னா ஒரே வாட்டி ஒரு தரம் சொல்லுவாங்க, அடுத்த வாட்டி அடிச்சிருவாங்க, தண்டிப்பாங்க, சிட்சிப்பாங்க. அதுபோல் இந்த நியாயப்பிரமாணங்கள் மூலமாய் சொல்லிக்கொண்டே வந்த தேவன்
இந்த நியாயப்பிரமாணங்களை மீறுவதனாலே இவர்களுக்கு தண்டனையும் கொடுக்க ஆரம்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதம், செவி கொடுக்காமல் போனால் என்ன வருமா? சாபம் வரும் என்று சொல்லிட்டார் இல்லையா? உபாகம புஸ்தகத்தில் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் 16லேருந்து வாசிங்க. பட்டணத்திலே சபிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பேன். ஐயோ, சாபக்கேடுகள், பழைய ஏற்பாட்டில் சாபங்கள் மக்கள் பயங்கரமான விதத்தில் சந்தித்திருக்கிறார்கள். அது சாபம். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படணும், வேற வழி இல்லை. தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளைகள், தேவனுடைய வார்த்தை சும்மா பொழுதுபோக்குக்காக ஆண்டவர் கொடுக்கல. அப்படியாவது பயத்தோடு நடுக்கத்தோடு அவர்கள் கர்த்தரை சேவிக்கணும் என்பதற்காக தான் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் சாபங்கள், சஞ்சலங்கள், போராட்டங்கள், வருத்தங்கள், வேதனைகள், வியாதிகள், பலவிதமான சுய் செய்வினைகள், கட்டுகள் எல்லாம் அங்கே காணப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் மக்கள் மேலே வந்து மக்களை ஒரு வழியாக ஆமென் நாசமாக்கி கொண்டிருந்தது. மக்களுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதையும் ஆண்டவர் பார்த்தாரு. ஐயோ, இது நிமித்தமாக ஜனங்கள் எல்லாம் அழிந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அங்கே இன்னொரு மெத்தேடை உண்டாக்குறாரு இவர்களை திருத்துறதுக்கு. சார், ரைட், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட, உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்பட, நீங்கள் செய்கிற தவறுகள் சாபம் முறியடிக்கப்பட என்ன செய்யணும்? சாபம் முறிக்கப்பட என்ன செய்யணும்? பலிகளை செலுத்துங்கன்னு சொல்லி பலிகளை கொண்டு வருகிறார். ரத்தம் சிந்துதல், ரத்தம் சிந்த சொல்லி இருக்கிறார் இல்லையா? என்ன செஞ்சிருக்காரு? ரத்தம். ஆமென், ஹல்லேலூயா. ரத்தம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9:22. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே. ஆமென், ஹல்லேலூயா. பார்த்துப்படி பழகி போச்சு நமக்கு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமென், ஹல்லேலூயா. பொதுவாகவே பழைய ஏற்பாட்டில் ரத்தம் சிந்தணும். எந்த ரத்தம்? வெள்ளாட்டுக்கடா, இளங்காளைகளுடைய ரத்தம் சிந்தனா மன்னிப்பு உண்டாகும். அந்த ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகலை. புரிஞ்சுக்குங்க, ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நோ bloodshed, நோ forgiveness. ரத்தம் சிந்ததில் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ஆண்டவர் சொன்னார், ஓ, உங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்பட, உங்கள் சாபங்கள் நீக்கப்பட, நீங்கள் மீண்டும் தேவனோடு கூட ஒப்புரவாக ஏதாவது ஒரு பலி செலுத்தணும். ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு திட்டம் முறை இன்னைக்கு இருந்திருந்தால் நம்மால் எதையும் செய்ய முடியாது. உன் சாபம் உன் மேல் இருக்கணும், நீ ஒரு குற்றவாளியாக இருக்கணும், நீ ஒரு கிரிமினல் கேஸில் அகப்பட்டவனை போல இருக்கணும் என்பது தான் பிசாசனுடைய தந்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ நம்ம எப்படியாகிலும் அந்த குற்றத்திலிருந்து விடுதலையாக்கி குற்றமற்றவராக நம்மை மாற்றுவதற்காக அவர் பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு 3வது வழிதான் இயேசு கிறிஸ்து, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கிறோம் கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. ஆமென், ஹல்லேலூயா. எப்படி? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? அப்போ ஒருவன் மரத்திலே தூக்கப்பட்டால் சபிக்கப்பட்டவன் என்றால், அந்த மரத்திலே நான் தூக்கப்பட்டால் நான் ஒரு சபிக்கப்பட்டவனாய் மாறுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு இதுதான் நிவாரணம் சொன்ன, நான் அதற்காக ரெடி என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மரத்திலே தூக்கிலிடப்படுவதற்கு ஆயத்தமானார். ஆமென், ஹல்லேலூயா. இதனால வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாய், ஆமென், ஹல்லேலூயா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின்று நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இப்போ நாம் எல்லோரும் சாபத்திற்குட்பட்டவர்களா நீங்களாக்கப்பட்டவர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
நம்ம எல்லோரும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சாபத்தை எல்லாம் கொண்டு போய் தேவன் எங்கே கொண்டு போய் போட்டார்? நம்முடைய எல்லா சாபங்களும் இப்போ எங்கே இருக்கு? சிலுவையில் சுமக்கப்பட்டு. ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக சாபமாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இயேசு சிலுவையில் மரித்தார்? உன்னுடைய சாபத்தையும் என்னுடைய சாபத்தையும் நீக்கும்படியாக. ஆமென். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். சாபம் தொடங்கின இடம், முடிந்த இடம். சாபம் எங்கே தொடங்கிட்டு? ஏதேன் தோட்டத்தில் ஏவாளிடத்திலிருந்து ஆரம்பிச்சது. எங்கே முடிஞ்சது? புதிய ஏற்பாட்டில் இயேசு வரைக்கும் தான் வந்தது. இயேசுக்கு மேலே சாபம் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி சாபம் தொடர்ந்திருந்தால் இயேசு மரித்தது விருதாவாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. சாபத்தின் அந்த கொடுக்கு இயேசு சிலுவையில் முறித்து விட்டார், நசுக்கிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஜெயம் கொடுத்து தேவ பிள்ளைகளாக உற்சாகத்தோடு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவீகார பாக்கியத்தை தந்து நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.